23 லட்சம் கற்கள், ஒவ்வொன்றும் சராசரியாக 2.5 டன் எடை. எகிப்திய பிரமிடுகள் வெறும் கல்லறைகளா அல்லது பழங்கால பொறியியலின் உச்சமா? செம்பு உளிகளையும் கயிறுகளையும் வைத்துக்கொண்டு 20 ஆண்டுகளில் இதை எப்படி கட்டினார்கள்? கணக்கு போட்டு பார்த்தால் ஒவ்வொரு 2 நிமிடத்திற்கும் ஒரு கல்லை அடுக்கியிருக்க வேண்டும். இது சாத்தியமா? பிரெஞ்சு கட்டிடக் கலைஞர் ஜான் பியர்ஹூடின் கூற்றுப்படி பிரமிடுக்கு உள்ளேயே சுழல் போன்ற பாதை வழியாக கற்கள் மேலே கொண்டு செல்லப்பட்டன. பழங்கால கான்கிரீட் வேதியியலாளர் ஜோசப் டேவிட்டோவிட்ஸ் இவை செதுக்கப்பட்ட கற்கள் அல்ல, மாறாக சுண்ணாம்பு கல்லை அரைத்து ஊற்றப்பட்ட பழங்கால கான்கிரீட் என்கிறார். மின் உற்பத்தி நிலையம், பவர் பிளான்ட். சர்ச்சைக்குரிய இந்த கோட்பாடு பிரமிடின் உட்புற வடிவமைப்பு ஒரு பெரிய எனர்ஜி மெஷின் போல செயல்பட்டதாக கூறுகிறது. ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத வெவ்வேறு நாகரிகங்கள் ஒரே காலகட்டத்தில் ஏன் முக்கோண வடிவிலான பிரம்மாண்டங்களை நட்சத்திரங்களின் வரிசைக்கேற்ப கட்டினார்கள்? இது வெறும் தற்செயலா அல்லது நாம் இழந்த ஏதோ ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் அடையாளமா? ஆய்வுகள் தொடர தொடர மர்மங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. உங்கள் கருத்துப்படி பிரமிடுகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்? காமெண்ட்ல சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல் எலிஃபென்ட் ரைடர்.